உறுதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து மார்ச் 23ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வாரம் ராசி பலன்கள் என்ன பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கடுமையான சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இருக்காது. திங்கட்கிழமை வாரத்தின் எடுப்பிலேயே 7ஆம் இடத்துல சந்திரன் ஓரளவிற்கு வலுவான பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை நல்ல தன்மை தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, 12ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருந்தாலும் கூட அவர்கள் ராகுவோடு உச்ச சுக்கிரனோடு இருப்பது பெரிய தொல்லைகள் எதையும் கொடுக்காது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நட்புகள் சார்ந்த விஷயங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள், ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் போன்ற எதிர்பாலினத்தவரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சம்மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன்கள் அப்படியே நல்ல விதமாக நடக்கும். ஆனால் சந்திராஷ்டமம் தேய்பிரை சந்திராஷ்டமமாக எப்போவுமே மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நீச்ச சந்திரனாக தான் இருக்கும். ஆனால் அந்த தடவை குருவின் பார்வையில் இருக்கிறார், பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது. மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 19ஆம் தேதி மார்ச் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் மத்தியானம் 2:06 இருந்து சனிக்கிழமை அதிகாலை, அதாவது புதன்கிழமை மத்தியானம் ஆரம்பிக்குது, வியாழக்கிழமை முழுக்க வெள்ளிக்கிழமை முழுக்க இருந்து வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை அதிகாலை 1:46 வரைக்கும் இருக்கு. ஆக வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 8ஆம் இடத்தில் தேய்பிரை சந்திரனாக அவர் அமர்ந்து குருவின் பார்வையில் இருந்தாலும் கொஞ்சம் முக்கியமான எதையும் நீங்க செய்யக்கூடாத ஒரு அமைப்புகள் சந்திராஷ்டமத்தில் உண்டுங்க. புதுசா எதையும் செய்ய வேண்டாம், புதிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். வேலை சம்பந்தப்பட்டதில் வேலையை விட்டுடலாமா, தொழிலை ஆரம்பிக்கலாமா, புதிய அறிமுகங்கள் போன்ற அமைப்புகள், குடும்பத்தில் அதை செய்யலாமா இதை செய்யலாமான முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் அப்படியே ஒத்தி போட வேண்டிய அமைப்புகள். சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் ஆர்வம் உள்ள அத்தனை மேஷராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபேக் ஐடிஸ் நிறைய இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஓடிபியை சொல்லுங்கள், இந்த ஓடிபியை சொல்லுங்கள், அந்த லிங்க் அழுத்துங்க, இந்த லிங்க் அழுத்துங்க என்பது போன்ற அமைப்புகளோடு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய அத்தனை அமைப்புகளிலும் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில தான் சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அதிகாலை, சனிக்கிழமை விடியும் போதே சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. வார கடைசியில தான், முதல் 5 நாட்கள் எதுவும் இல்லை. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம். மார்ச் 22ஆம் தேதி அதிகாலை 1:46 சனிக்கிழமையில் ஆரம்பிச்சு சனிக்கிழமை முழுவதும், ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் மற்றும் திங்கட்கிழமை காலையில 10:25 சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. மற்ற 5 நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் சந்திரன் இருக்கிறது, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி இருக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் நல்லாவே இருக்கும். ஆக வார கடைசியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாட்கள்ல நண்பர்களுக்குள்ள ஏதாவது தகராறு ஏதேனும் ஒரு நிலத்துல மன கஷ்டங்கள் அந்த மாதிரி இருக்குமே தவிர வாரத்தின் முதல் 5 நாட்கள்ல பெரிய சங்கடங்கள் எதுவும் கண்டிப்பாக இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போவதில்லை. தாய் தந்தை விஷயங்கள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, கூட்டு தொழில் அமைப்புகள்ல நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. முதல்ல திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வருமானம் நல்லா இருக்கக்கூடிய, கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு, ஏன்னா கடன் தொல்லைகள் கொஞ்சம் விலக வேண்டும் என்பது இந்த வாரத்திலிருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். கடன் தொல்லை விலகணும்னா கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்கணும், சம்பாதிக்கணும் இல்லைங்க. அந்த சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கொஞ்சம் அதிகமாகவே வரும். வாரத்தின் முதல் 5 நாட்கள் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக நல்லா இருக்கும். உண்மையிலேயே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு அபரிமிதமாக லாபங்கள் தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், நெல் வியாபாரம் பார்க்குறவங்க, அரிசி வியாபாரம் பார்க்குறவங்க, வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய, லாபங்கள் வரக்கூடிய, அதே நேரத்தில் வார இறுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் 5, 6, 7ஆம் இடங்கள்ல இருக்கிறார். 5, 6, 7ஆம் இடங்கள்ல ஓரளவிற்கு அர்த்த சந்திரனாக, அதாவது அஷ்டமி நவமி தேதிக்கு இன்னும் வரல, வார கடைசியில தான் வருவார். 5ஆம் இடத்துல சந்திரன் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், 6ஆம் இடத்துல புதன்கிழமையும் வியாழக்கிழமையும், அதற்கு பிறகு வாரத்து கடைசியில சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல அப்படியே 7ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். இந்த 3 இடமும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கறது இல்லைங்க. 10ஆம் இடம் இப்போது சுபத்துவமாக இருக்கின்றதுனால வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். 5ல் சந்திரன் இருக்கும் பொழுது பிள்ளைகளால சந்தோஷம் இருக்கும். இளைஞர்களுக்கு, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு உயர்ந்த சிந்தனைகள், நல்ல லட்சியங்கள், நல்ல எண்ணங்கள் அப்படியே வாரத்தின் முதல் பகுதியான திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமைலாம் இருக்கும். நட்புகள் கடைசி வாரத்தின் இறுதி நாட்களில் சனி ஞாயிற்றுக்கிழமை கை கொடுக்கும்.
கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லா நிலைமைகளையும் மிதுன ராசிக்காரர்களுடைய சோதனைகள் விலகுது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். இனிமே பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காது. அஷ்டம சனியவும் தாண்டிட்டீங்க, 9ஆம் இடத்தை தனியவும் தாண்டிட்டீங்க. ஆகவே கண்டிப்பாக எந்த ஒரு சோதனையும் தாங்கக்கூடிய அளவிற்கு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது. அத்தனை நிலைமைகளிலும் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் முதல்ல 4, 5, 6ஆம் இடங்கள்ல இருக்கிறார். 5ஆம் இடத்துல அவர் நீச்சமானாலும் இந்த வாரம் குருவின் பார்வையில் இருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தோடு, அதாவது 23ஆம் தேதி, அடுத்த வாரத்தோடு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி என்கின்ற உங்களை பிடித்திருந்த ஒரு மிகப்பெரிய அமைப்பு இப்போது விலகுகிறது. ஆகவே பெரிய சோதனைகளுக்கு அப்படியே எல்லாத்திலையுமே விட்டுட்டு படிப்படியாக முன்னேற்றத்திற்கு மட்டுமே தயாராகக்கூடிய ஒரு முதன்மையான ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியை சர்வ நிச்சயமா சொல்லாங்க. கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள் வந்துடுது. இந்த வாரத்தில் எந்த நிலையிலும் சந்திராஷ்டம நாட்கள் இல்லை. 4, 5, 6ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுனால இதுவரைக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த ஹெல்த் இஷ்யூஸ் தீரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே கடந்த காலத்தில் ஏதேனும் கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் இருந்தவர்களுக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அதற்கான நிவாரணம், நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை என சிறப்பு நன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வாரத்தின் கடைசி நாட்களில் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடம் எதையும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய இடம், வேலையில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய இடம், தொழில் நல்லா இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இனிமே கடகராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஒரு கோர்ட்டு கேஸ் போன்றவையில் ஏதானும் ஒரு நிலையில கடுமையான ஒரு அமைப்புல நான் மாட்டிக்கிட்டேங்க, எதுலையுமே எனக்கு இது வரைக்கும் சக்சஸே கிடைக்கலங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கடுமையான வெற்றி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இப்போது வருகிறது. கடகராசிக்காரர்கள் இனிமே எதற்கும் பயப்பட தேவையில்லை. படிப்படியாக இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த அஷ்டமச்சனி விலகலின் மூலமாக எல்லா விதத்திலும் நன்மைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு நிலையில மிகப்பெரிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டு. பெரியவர்களுடைய ஆதரவுகள், இதுவரைக்குமே அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஆதரவும் கிடைக்காதவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் நடக்க போகின்றன. குடும்பம் இணைய போகிறது, தொழில் நன்றாக இருக்க போகிறது, வியாபாரம் செழிப்பாக இருக்க போகிறது என அத்தனை நிலைமைகளையும் மிக முக்கியமான நன்மைகள் நடக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமா படிப்படியாக ஒரு 10-15 நாள்லேயே சில முன்னேற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். கவலைப்படாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே அப்படியே இனிமேல் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை தெரியக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றம் இருந்த மிகப்பெரிய சுப வாரமாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு இந்த வாரம்.